இதை பார்த்துதான் நமக்கு எதிரி எங்கேயுமே இல்லை, சுத்தி நம்ம பக்கத்திலே இருப்பாங்க. அது அண்ணனுக்கு எதிரி பங்காளி தான். அதுவும் எடப்பாடிக்கு என்னன்னா, என்ன மீறி ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் பெரியவன், அந்த வீட்டுக்கு கெத்து இருக்கு, அது மீறி என்ன ஜெயிக்கிறானா விடக்கூடாது, விஜயபாஸ்கரா என்ன பண்ற, எல்லாரும் கூப்பிட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாரு. ஆனால் ஒன்றும் பலிக்கல. இது எப்படியாவது முடக்கி உடக்கி உட்கார வச்சா சரியா போயிடும். போற போக்குல மொத்த கொங்கு மண்டலமே அஇஅதிமுக பக்கம் இருந்து திமுக பக்கம் வந்து விடும் இந்த பயத்துல என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அதான் இருக்காங்களே மேல இருக்காங்கல்ல, ஒண்ணும் இல்லாம வெறும் அவன் சீப்பை ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிறுத்த பார்க்கின்ற பாஜக வைத்து என்னென்ன பண்ண முடியுமோ, என்னென்ன அட்டூழியம் பண்ண முடியுமோ அத்துணை அட்டூழியம் பண்ணி சிறையில் அடிச்சாங்க. பண்ணிக்கோ, சிலதானே அடிச்ச. ஆனால் என் தம்பிமார்களும் தங்கிமார்களும் அங்கேயே இன்னைக்கு ஈரோட்டில் இருக்கிறார், கரூரில் இருக்கிறார்கள். அவர்கள் நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வார்கள். தலைவருக்கு 2024 இங்கே கரூர்ல வெற்றின அமோக வெற்றியை தந்து கொடுத்தார்கள். அதுதான் நம் செந்தில் பாலாஜி. 26 வந்துருச்சு, 4 தேர்தலை நம்ம பார்த்தாச்சு, அடுத்த தேர்தல் பார்ப்போம். காலம் நமதே என்று இறங்கி இருக்கிறார் நாம் செந்தில் பாலாஜி. கட்டாயமாக கொங்கு மண்டலத்தை, கோயம்புத்தூர் ஃபுல்லா அவர் தான் முடக்க. பாத்தீங்களா இப்ப பாருங்க, 2 மாசத்துல அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க. மொத்த கொங்கு மண்டலத்தையும் திமுகவின் கோட்டையாக மாற்றி காட்டுவார். அதே போல் இன்று எங்க மகளிர் பார்க்கும்போது இப்போ ராமையார், ஆமாம்மா எங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு வரல, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல தான் கூட்ட காசு வருது இல்லையா? February 13 கை தூக்குங்க, எல்லாரும் கை தூக்குங்க. யாரா காசு வந்துச்சுன்னு 5000 ரூபாய் இல்லையா? இந்த மாசம் 5000 ரூபாய், 4 வாரத்துல பாருங்க. போன பொங்கலுக்கு 3000 ரூபாய், கூட ஒரு 1000 ரூபாய், மொத்தம் 9000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்திருக்கப்பா. பொறாமையா இருக்குமா இருக்காது. ஆனால் உண்மையிலே பார்த்தால் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் தலைவர் சொன்னார், செய்தார், உங்களை மகிழ்வித்தார். ஏனென்றால் உங்க வளர்ச்சி, உங்கள் முன்னேற்றம், பெண்களின் முன்னேற்றம் தான் தமிழ்நாட்டை முன்னேற்றம் நம்பக்கூடிய ஒரே தலைவர் யார் என்றால் அதுதான் முத்துவேல் கருணாநிதி. செய்தார்களே, என்ன செஞ்சாங்க? ஐயோ இந்த திட்டம் ரொம்ப பிரபலமா இருக்குது, கலைஞர் உறுதி திட்டம். இதனால் பார்த்தீங்கன்றால் பெரிய வெற்றி வாய்ப்பை திமுக தொடர்ந்த திட்டத்தை முடக்கிட வேண்டும், எப்படியாவது நிறுத்த வேண்டும். என்ன பண்றாங்க? சுப்ரீம் கோர்ட் போறாங்க. யாரு? இதே பிஜேபி போய் அந்த வக்கீலுக்கு போய் அங்க போய் சொல்றாங்க, இந்த திட்டத்தை சிறப்பாக நீங்க கேட்டுக்கொண்டு அந்த திட்டத்தை, அந்த கேஸ உடனடியாக சிறப்பான அவசர ரீதியாக எடுக்க போகிறார்கள் என்ற செய்தி கேட்டு அதை தடுத்து நிறுத்த அமித்ஷாவும் மோடியும் முயற்சி செய்கிறார்கள். செய்தி கேட்டவுடன் நீங்க கேஸ் கோர்ட்டு தானே போவீங்க, கோர்ட்டு 11 மணி தானே, காலை 8:30 மணிக்கு உங்க பேங்க்ல காசு. என்ன பண்ணுவீங்க? ஸ்டாலின் சும்மாவா? எத்தனை சோதனை வந்தாலும் வெற்றியினை கண்டுவர்தான் திரு மு.க. ஸ்டாலின். அவர்தான் நம் முதல்வர், அவர்தான் நம் தலைவர். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்துவார். நான் யாரை படிக்க வைக்கிறது? அவர் பெரியார் சொன்னார், அந்த பெண் குழந்தையை படிக்கவே, அந்த பெண் குழந்தையை படித்தால் உன் குடும்பமே விளங்கும் என்று சொன்னார். ஏனென்றால் பெண்ணின் வளர்ச்சி எவ்வளவு முக்கியம் என்று உணர்ந்துதான் திராவிட இயக்கம். அந்த திராவிட பதவியில் வந்தவர் தான் அண்ணா, கலைஞர். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை யார் கொடுத்தா? இந்தியாவிலே முதல்ல கொடுத்தது யாருனால் நம் தானே தலைவர் கலைஞர். இவருக்கு எந்த மாநிலம், அது பேர் 4 வருஷம் முன்னாடி இந்தியாவே அந்த சட்டத்தை உருவாக்குச்சு. ஆனால் பெண்களுக்கு சொத்து உரிமை சம கொடுத்தவர் தான் நம் திமுக. அந்த பெருமையெல்லாம் நமக்கு சாரும். இந்த கலைஞர் உரிமை தொகை எவ்வளவு பெரிய திட்டம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிண்டல் செய்த பாஜக அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்திலே இந்த கலைஞர் உரிமை திட்டத்தை வேறு பேருமே செயல்படுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் இது எவ்வளவு முக்கியம் இருக்காங்க. நான் சொன்னோம், நாங்க ஒன்னும் தப்பா சொல்றேன், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள், பெண்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பாத்தீங்கன்னா எப்படி வளருது?
இந்தியாவின் வளர்ச்சி, ஒட்டுமொத்த வளர்ச்சி, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 5.4% இந்தியா. ஆனா திராவிட மாடல் அரசின் வளர்ச்சி, தமிழ்நாடு வளர்ச்சி 11.2%. பாருங்க எவ்வளவு வித்தியாசம். ஏனென்றால் நாம் பெண்களின் வளர்ச்சிக்கு நாம இருக்கோம். அதே பாருங்க, இன்னைக்கு தலைவர் நம் முதல்வர் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். என்ன திட்டம்? பெண்கள் கர்ப்பப்பை புற்றுநோயை தடுப்பு ஊசி திட்டம். ஒரு ஊசி விலை 16,000 ரூபாய். சர்விக்கல் கேன்சர் ஒரு ஊசியின் விலை பாதி தாய்மார்கள் அது என்னன்னே தெரியாது. புற்றுநோய், கர்ப்பப்பை நோய் இப்ப போயிடுச்சுப்பா, இது தெரியாமல் பல தாய்மார்களை நாம் எழுதணும். ஆனால் எங்க தமிழ்நாட்டு பெண் இந்த நோய்க்கு இப்ப கூடாதுக்காக இலவசமாக தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுது. இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் செயல்படாது. காரணம், உங்களுக்காக கவலைப்படக்கூடிய ஒரே தலைவர் யார் என்றால் தலைவர். ஆனால் உங்களிடமிருந்து திருட முடியாத ஒரே சொத்து என்றால் கல்வி, கல்வி, கல்வி. அதான் படிச்சு முன்னேறு, அதற்கான என்ன வேணா பண்ணி பின்பலமாக தமிழ்நாடு அரசு எங்க வீட்டு தமிழ்நாட்டு பிள்ளைக்கு நான் தருகிறேன் என்று 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கிய ஒரே முதல்வர் யார் என்றால் நாம் முதல்வர் தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.